தமிழ் சினிமாவோட நவரச நாயகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நடிகர் கார்த்திக் தான். அவரோட அந்த துள்ளலான நடிப்பு ஸ்டைல் இன்னைக்கும் பலருக்கு ஃபேவரைட். ஆனா அவர் சினிமாவுக்கு வந்தது ஒரு தற்செயலான விபத்தால தான்னு சொன்னா நம்புவீங்களா? இயக்குனர் இமயம் பாரதிராஜா கார்த்திக்கை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் பாரதிராஜா ஒருமுறை சித்ரா லட்சுமணன் அவரோட நேர்காணல்ல பேசும்போது இதை பகிர்ந்துக்கிட்டாரு. பாரதிராஜா புதுசா ஒரு கார் வாங்கியிருந்த சமயம் அது. டிக் 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 பட தயாரிப்பாளரோட ஆலோசனையை முடிச்சுட்டு வரும்போது எதிர்பாராத விதமா ரோட்ல போன ஒரு பையன் மேல கார் மோதிடுச்சு. உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு திரும்பி வரும்போது தான் அந்த அதிசயம் நடந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது நடிகர் முத்துராமன் சாரோட வீட்டு வளாகத்துல ஒரு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்த பாரதிராஜாவுக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுச்சு. உடனே இது முத்துராமன் பையனா ன்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் ஓடி வந்து அங்கிள் நூ கூப்பிட்டு ரொம்ப இயல்பா பேசிருக்காரு. அவரோட அந்த துருதுருப்பு பாரதிராஜாவை ரொம்ப கவர்ந்துடுச்சு. கார்த்திக் கிட்ட நீ நடிக்கிறியா ன்னு கேட்டதுமே அவருக்கு ஒரே ஷாக். உடனே பாரதிராஜா முத்துராமன் சார் கிட்ட போய் விஷயத்தை சொல்லிருக்காரு. அப்போ முத்துராமன் சார் என்ன சொன்னார் தெரியுமா? தன் மகனோட உடம்புல எங்கெங்க தழும்பு இருக்கு, அடையாளங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் விலாவாரியா சொன்னாராம். ஏன்னா பின்னாடி என்னைக்காவது சட்டை இல்லாம நடிக்க வேண்டிய சூழல் வந்தா அது தெரிஞ்சுடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில சொன்னாராம். கடைசியா உங்க பையன் கூட்டிட்டு போங்க ன்னு பாரதிராஜா கிட்ட கார்த்திக்கை ஒப்படைச்சிருக்காரு. அப்படி ஆரம்பிச்சது தான் 1981ல வெளியான அலைகள் ஓய்வதில்லை. அந்த படத்துல கார்த்திக் ராதா ஜோடி ஒரு மிகப்பெரிய புரட்சியையே பண்ணுச்சு. ரஜினி கமல்னு ஜாம்பவான்கள் இருந்த காலத்துல தனக்கென ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி நினைவெல்லாம் நித்யா, பக்கத்து வீட்டு ரோஜா ன்னு வரிசையா ஹிட் கொடுத்தார் கார்த்திக். ஒரு சின்ன கார் விபத்து ஒரு பெரிய இயக்குனரை ஒரு ஹீரோவோட வீட்டுக்கு போக வச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நவரச நாயகனா கார்த்திக் சாரை நிக்க வச்சிருக்கு. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.